சைடுல ரொம்ப ஃபயரா பண்ணிட்டு இருக்காங்க. டீம் 1 என்னதான் பண்றாங்கன்னு உள்ள போய் பார்க்கலாம். மேம் உங்க நேம் என்ன மேம்? என் நேம் அக்ஷயா. என்ன பண்றீங்க இன்னைக்கு? நாங்கள் வந்து 2 பிரிக்கிறோம் மேம். நாங்கள் பண்ணுறது ஒன்று வந்து ஆர்கானிக் ஹெல்த்தி ஃபுட்ஸாகவும், ஒன்று வந்து எல்லாருக்குமே பிடிச்ச டெசர்ட்டாகவும் செய்ய போகிறோம். அது மட்டும் இல்லாமல் எங்கள் டீமில் 5 பேர், அவங்க டீமில் 6 பேர். பரவாயில்ல, 5 டீம் தான் இருக்கீங்க. பண்ணுவீங்களா? கான்ஃபிடன்ட் இருக்கா? தெரியுதுல மேம், 5 பேரும் ஃபயரா இருக்கும். எப்படியும் செம்மையா பண்ணிடுவோம். ரோஸ்லாம் ஃபயர் கொடுத்துருக்காங்க. ஃபயர்னாலே பண்றது கஷ்டம், காரம் இருக்கும். அது நாங்க ஃபயரா இருக்கோம். நீ பண்றீங்களா? நாங்க ஃபயரா இருக்கோம்ல. கான்ஃபிடன்ட் இருக்கா? சூப்பரா இருக்கு மேம். டீம் மெம்பர்ஸ் பாத்தீங்களா மேம்? எல்லாம் ஃபயரா தான் இருக்காங்க. வித்தவுட் ஃபயர் நல்லா வரும்னு நினைக்கிறேன். ஆனா உங்களோட டீமுக்கு நல்லா பண்ற மாதிரி இருக்கே. எப்பவுமே ஆரம்பிக்கும் போது பார்க்க கூடாது. ஃபைனலா நமக்கு என்ன அவுட்புட் வருதுன்னு தான் பார்க்கணும். சரி, ஓகே மேம். ஆல் தி பெஸ்ட். லாஸ்ட்ல பாப்போம். என்ன பண்ணிட்டு இருக்காங்க? சரி, டீம் 2 என்னதான் பண்றாங்கன்னு போய் கேட்போம். வாங்க போலாம். மேம் உங்க நேம் என்ன மேம்? என் நேம் திவ்யஸ்ரீ மேம். உங்க டீம்ல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இன்னைக்கு? நாங்கள் வந்துட்டு இன்னைக்கு வந்து தீமா எடுத்து பண்ணுறோம். எங்கள் தீம் என்னன்னா பாரம்பரிய சமையல். ஸோ அந்த காலத்தில் வந்து குக்கிங் ப்ராசஸ் எப்படி இருந்ததோ அதே வந்துட்டு நாங்கள் தீமா பேஸ் பண்ணி நாங்கள் இப்போ குக் பண்ணிட்டு இருக்கோம். லைக் இப்போ யாருமே வந்துட்டு இந்த மாதிரி டிஷ்ஷஸ் வந்து டேஸ்ட் பண்ணி இருந்திருக்க மாட்டாங்க. இப்போ இந்த பச்சை பயிரில் லட்டு, ரவா லட்டு காமனாக எல்லாருமே தெரியும். பட் பச்சை பயிரில் லட்டு, அதுக்கப்புறம் கேரட்டில், அதுக்கப்புறம் எல்லா ட்ரை ஃப்ரூட்ஸும் சேர்த்து ஷேக் அந்த மாதிரி குடித்தா பாடிக்கு வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். பாடி வந்து டீஹைட்ரேட் ஆகாது அவ்வளோ ஈஸியாக. ஸோ அந்த மாதிரி ஹெல்த்தி ஃபுட்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட்ல தான் பேஸ் பண்ணி நாங்கள் வந்து இங்கே குக் பண்ணிட்டு இருக்கோம். ப்ரொஃபஷனல் எல்லாரும் பண்ணிட்டு இருக்காங்களே, உங்க டீம் மெம்பர்ஸ் யாராச்சும் குக்கிங்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்காங்களா? இங்கே இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து குக்கிங் அப்படிங்கிற பேசிக் எல்லாமே தெரியும். ஸோ வந்து எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே ப்ராப்பராக இருக்குது. ஸோ நாங்கள் நல்லா பண்ணிடுவோம். எங்களுக்கு அந்த கான்ஃபிடன்ஸ். ஆல் தி பெஸ்ட். நல்லா பண்ணுங்க. லாஸ்ட்ல பார்ப்போம். தேங்க்யூ மேம். ரொம்ப ஃபயர் ஆகி எவ்வளவு டென்ஷனா வர்க் பண்றாங்கன்னு பாருங்க. நம்ம போய் அவங்கள கூல் பண்ண போறோம். எப்படின்னா ஜஸ்ட் பாட்டு பாட சொல்லி கூல் பண்ண போறோம். இந்த டீம்ல பாருங்க, ஒரு லெமன்ல அவங்க ஃபுல் எனர்ஜி காட்டுறாங்க. அப்படி என்னதான் அந்த லெமன் வச்சு பண்றாங்கன்னு போய் கேட்போம். மேம் அந்த லெமன்ல ஏன் அவங்க ஃபுல் எனர்ஜி காட்டுறீங்க? ஃபயர் இல்ல மேம், லெமன்லயே ஃபயரை காட்டுறோம். சரி, லெமன் புரிஞ்சு ரொம்ப டயர்ட் ஆயிட்டீங்க. எங்களுக்காக ஒரு சாங் பாடுறீங்களா? ஷூர் மேம். சமையல் சாதம் கரிகரிகளும் பிரமாதம் இதோவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும். நித்தோ நித்தோ நெல்லு சோறு, நெய் மணக்கும் கத்திரிக்காய், நேத்து வச்ச மீன் குழம்பு என்னை இழுக்குதையா, நெஞ்சுக்குள்ள அந்த நினைப்பு வந்து இருக்குதையா. நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்க? டீம் 2 கிளம்புங்க. தேவலாம் டைம்லாம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காதீங்க. நாங்க தான் ஜெயிப்போம். இது சேலஞ்ச். மேம் டீம் 1 சொன்னது கேட்டிங்களா? கேட்டோம் மேம். நீங்க டீம் 1க்கு என்ன சொல்ல நினைக்கிறீங்க? அவங்க என்ன நினைச்சாலும் எங்க டீமுக்கு டஃப் கொடுக்க முடியாது. இது சேலஞ்ச். 2 டீமும் அழகா கம்ப்ளீட் பண்ணி பெர்ஃபெக்ட்டா பிரசன்ட் பண்ணிட்டாங்க. இப்போ பிபி அகாடமியோட எம்டி தான் வந்து ஜட்ஜா வர போறாங்க. இப்போ சார் 2 பேரோட டிஷ்மே டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு வின்னர் அனௌன்ஸ் பண்ண போறாங்க. யார் வின்னர் யார் என்னன்னு சார் சொல்லுவாங்க. தீமா பிடிச்சிருக்கோம். ஒன்று வந்து ஹெல்த்தியாகவும், ஒன்று வந்து குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஸ்நாக்ஸ் ஐட்டமாக செஞ்சுருக்கோம். இப்போ நம்ம ஹெல்த்தியானா இந்த இட்லி சார், இட்லி வந்து அவலில் செஞ்சுருக்கோம். இந்த அவல் வந்து ரவை சைஸ் மாதிரி நல்லா சாஃப்டாக அரைச்சிட்டு அதுக்கு வந்து பாயில்டு மில்க் தேவைப்பட்டுச்சு. பட் வித்தவுட் ஃபயர்னால நாங்கள் பாயில்டு மில்க்கு சேர்த்துக்கல. அதுக்காக தேங்காவோட பால் எடுத்துக்கிட்டு அதை நல்லா இட்லி ஷேப்க்கு வச்சு, அப்புறம் மேலே வந்து கேரட்டை வச்சு டிசைன் பண்ணியிருக்கோம். உள்ளே வந்து கொரியாண்டர் லீவ்ஸ் இதெல்லாம் போட்டிருக்கோம். அதுக்கு தொட்டுக்க கோகோனட் சட்னியும் பண்ணியிருக்கோம். அண்ட் செகண்ட் வந்து இது கொல்கட்டை, பொட்டு கடலை கொல்கட்டைன்னு சொல்லுவாங்க. இதை வந்து நாங்கள் உடச்ச கல்லை வச்சு தேங்காய் வச்சு மிக்ஸ் பண்ணி கொல்கட்டை ஷேப்பில் வச்சு மேலே வந்து ட்ரை கிரேப்ஸ் போட்டு டிசைன் பண்ணி வச்சுருக்கோம். அண்ட் இது வந்து கேக் ஆக்சுவலி குழந்தைங்களுக்கு சொல்லணும் தேவையில்ல, எல்லா பசங்களும் விரும்பி சாப்பிட்றது கேக் தான். ஸோ கேக்கை வந்து நாங்கள் ப்ரெட்டில் செஞ்சுருக்கோம். இது வந்து பாரம்பரிய சமையல் சார். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து உப்பு தான் வைக்கணும் இலை போட்டதுக்கப்புறம். ஏன்னா வந்து உப்பிட்ட வரை உள்ளம் வரை நினைன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஸ்வீட்ஸ் ஐட்டம். இது வந்து பாயாசம், அவல் பாயாசம். அவல் வச்சு எதுவுமே வந்து பேக் பண்ணாமல் அவல் வச்சு தேங்காய் பாலில் செஞ்சுருக்கோம் சார். நெக்ஸ்ட் வந்து லெமன் ரைஸ், அவல் லெமன் ரைஸ் சார். அவலை வச்சு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை ரைஸ் மாதிரி பண்ணிவிட்டு அதிலே வந்து லெமன் ரைஸ் இன்க்ரீடியன்ஸ்லாம் போட்டு பண்ணியிருக்கோம் சார். நெக்ஸ்ட் வந்து தயிர் சாதம். இது அவல் தயிர் சாதம் தான். அவலில் வந்து நல்லா ஸ்மைஸ் பண்ணிவிட்டு ஸோ தயிர் ஊற்றிட்டு இஞ்சி பச்சை மிளகாலாம் ஆட் பண்ணிவிட்டு உப்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் மேலே வந்து ஃப்ரூட்ஸ் மட்டும் போட்டு வச்சுருக்கோம் சார். நெக்ஸ்ட் இது வந்து ஹெல்த்து திக் ட்ரிங்க் சார். திக்கான ட்ரிங்க், ஹெல்த் ட்ரிங்க். ஸோ எல்லா நட்ஸும் போட்டு நல்லா ஸ்மைஸ் பண்ணிவிட்டு தேங்காய் பால் போட்டுட்டு செஞ்சுருக்கோம் சார். இதுவும் தயிர் வடை சார், அவல் தயிர் வடை சார். எல்லாமே அவல்ல வச்சே செஞ்சிருக்காங்க. ஆமாம் சார்.
ஸ்பூன் வச்சு சாப்பிடுங்க. இல்ல அது அப்படியே வராது, அந்த ஸ்பூன்ல வராது. இந்த ஸ்பூன்ல குடிச்சிடணுமா? குடிக்கிறது நல்லா தான் சார் இருக்கும், நம்பி குடிக்கலாம் சார். நம்பலாமா? நம்மளும் குடிக்கலாம் சரி. சார். இப்போ நம்பி சாப்பிட்டீங்க, நல்லா இருக்குல்ல சார்? அதே லெமன் ரைஸ் இருக்கா சார்? இது கொஞ்சம் மொட்டையாக தான் இருக்குது. தயிர் இல்லாத ஓ தயிர் இங்க. 5 4 3 2 1 There is team 1.